வலிக்குதுன்னா கூட ஒத்த தலைவலி டாக்டர், ஆனால் எனக்கு இது மாத்திரை போடலைன்னா சரியாகாது, லைட்டாக கால் வலிக்குது மாத்திரை போடலைன்னா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது டாக்டர் நாங்கள் டவா ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட்றோம், டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆயிலே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அன்றாடம் நம்ம உணவில் செய்யக்கூடிய சிறு தவறுகள் தான் பல நோய்களுக்கு காரணமாக அமையுது. அந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக இருக்கும், பல நோய்களை நம்மளால் தவிர்க்கவும் முடியும். அந்த மாதிரி என்னென்ன தப்புங்க செய்கிறோம்? இப்போது சாப்பாடு நம்ம போட்டு சாப்பிட்றோம், உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பை சேர்த்தி போட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஒரு நூல் கூட போட்டு சாப்பிட்டா அந்த சாதம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சம் தாங்க கூட போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய உதாரணத்துக்கு நீங்கள் நூடுல்ஸ் கொஞ்சம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் உங்களுக்கு 1400 மில்லிகிராம் சோடியம் இருக்குது. அதே மாதிரி ஒரு ப்ரெட்டை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 180 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு சாஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 190 மில்லிகிராம் ஆஃப் சோடியம் அதில் இருக்குது. ஸோ நம்மள அறியாமல் நம்ம உணவில் இன்டைரக்டாக நிறைய உப்பு எடுத்துக்கிறோம், அதை தாண்டி கொஞ்சம் உப்பையும் சேர்த்து சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும் பொழுது உயர் குருதி அழுத்தம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கும், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை வரத்துக்கும், சர்க்கரை நோயினுடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், டாக்டர் எனக்கு வந்து டீ சாப்பிடும் பொழுது, காஃபி சாப்பிடும் பொழுது சுகர் வந்து 1 ஸ்பூன் போடுற இடத்துல 2 ஸ்பூன் போட்டு சாப்பிடணும். நான் ஒரு தடவை தான் காஃபி குடிப்பேன் டாக்டர், ஆனால் 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு காஃபி குடித்த மாதிரி டீ குடித்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட இனிப்பு போட்டு சாப்பிடும் பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு தெரியும் சர்க்கரையோடைய அளவு கூடும், ரெண்டாவது விஷயம் உடற்பருமன் அதிகமாகும், மூணாவது விஷயம் சீக்கிரமாக இளமையை இழந்து காணப்படுவீங்க, வயதான தோற்றம் சீக்கிரமாக வந்துடும், இளநரை மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும், நோய் தொற்று கிருமிகள் சீக்கிரம் உங்களை வந்து பற்றிக்கிறதுக்கான காரணங்களை உருவாக்கிடும். அடுத்து பார்த்தோன்னா நிறைய அடர்த்தியான கொழுப்புள்ள உணவுகள். டாக்டர் நாங்கள் டவா ஃப்ரை தான் பண்ணி சாப்பிட்றோம், டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆயிலே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பும், ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பும் அதிகமாக உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் இரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகளும், மூளைக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பட்டு பக்கவாத மாதிரியான பிரச்சனைகளையும் உருவாக்குறது. ஸோ எனக்காவது ஒரு நாள் பொரிச்ச உணவை சாப்பிட்டா என்ன டாக்டர் தப்புன்னு சொல்லும் பொழுது, வாரத்துக்கு ஒரு நாள் பொரித்த உணவை மாதத்துக்கு 4 நாள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயை யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் ஒரு ஃபுட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஃபுட்டில் வந்து ப்ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ரொம்ப நாள் அது ஆரோக்கியமாக அது கெடாமல் இருக்கிறதுக்காக அந்த உணவில் சேர்த்தின பொருள்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சேமியா வாங்குறோன்னா கூட அது வந்து வெள்ளை கலரில் இருந்தால் வாங்குறது கிடையாது, நம்ம அது ஆரஞ்சு கலரில் இருந்தால் வாங்கிடுறோம். ஸோ இந்த மாதிரி கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய ஆட் பண்ண ஃபுட்ஸு, இதெல்லாம் தான் நம்ம கண்ணை பறிக்குது. பட் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல குரோமியம் பிக்கோலினேட் அப்படிங்கிற சத்து பொருள் குறைஞ்சிரும். இது குறையிறதுனால கணையத்தினுடைய செயல்திறன் பாதிக்கப்பட்டு கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்கள் அழிஞ்சு நமக்கு சீக்கிரமாக சர்க்கரை நோய் மட்டும் கிடையாதுங்க, பிஹேவியரல் டிஸார்டர்ஸ், நம்மள அறியாமல் ரொம்ப கோவப்படுறது, பதட்டப்படுறது, கத்துறது,
சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்களுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாகிறது. ஆக்டிவிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப துருனே இருப்பாங்க. எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியல, ஒரு இடத்துல நிறுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கேக்கில், சாக்லேட்டில், ஐஸ்கிரீமில் அந்த கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோனாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து லைட்டாக வலிக்குதுன்னா கூட ஒத்த தலைவலி டாக்டர், ஆனால் எனக்கு இது மாத்திரை போடலைன்னா சரியாகாது, லைட்டாக கால் வலிக்குது மாத்திரை போடலைன்னா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம சிறுநீரகமும் பாதிப்படையும், கல்லீரலும் பாதிப்படையும். நம்ம உணவுல சேர்த்திக்கக்கூடிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு வந்து வித்தியாசமா இருந்தால் ரொம்ப பிடிக்குது. இப்போ முட்டைக்கோஸே வந்து மெரூன் கலர்ல இருக்கு, அந்த ஒரு மாதிரி வயலட்டிஷ் கலர்ல இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. பட் இட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதாவது மரபணு மாற்றப்பட்ட ஒரு உணவு. அதே மாதிரி உருளைக்கிழங்குனா ஒரு சைஸ்ல தான் இருக்கணும். இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிட முடியாது. கத்திரிக்காய்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, பெரிய கத்திரிக்காய். முருங்கைக்காய்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதனுடைய வேல்யூ ஆடடா, அதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக இன்னைக்கு வந்து இயற்கையாகவே விளைவிக்கிறோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுங்கிற பேரில். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய இளம் தம்பதிகள் குழந்தை பாக்கியம் தள்ளி போதல், மலடு, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனையினால கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம உணவில் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் டாக்டர் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா, ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சேரும் பொழுது நமக்கு ஆயுள் முழுவதும் பயத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய, பல அசௌகரியம் கொடுக்கக்கூடிய நோய்களாக மாறுது. ஸோ இந்த உணவுகளை மாற்றங்களை கொண்டு வாங்க, சரியான முறையில் உணவை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பல நோய்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.